புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாக்காளர்களின் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகளை பதிவு செய்து வருகிறோம். கரூர் மாவட்டத்தில் வாக்காளர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன பார்க்கலாம். திண்டுக்கல்னா பூட்டு, திருநெல்வேலினா அல்வா. அந்த மாதிரி முருங்கை, அரவக்குறிச்சி முருங்கை தனி ஒரு மகத்துவம் இருக்கு. எல்லா ஏரியாலுமே அரவக்குறிச்சி முருங்கை ஒரு ஃபேமஸ் இருக்கு. அதை கண்டிப்பா இந்த தாட்டி யார் ஜெயிச்சாலும் சரி கண்டிப்பா இந்த ஒரு ஃபேக்டரி கொண்டு வரணும். காவிரி டெல்டா பூரா காவிரி ஆற்றை மட்டுமே நம்பி இருக்கு. இங்க இருந்து ராமநாடு வரைக்கும், இங்க இருந்து மணப்பாறை வெளியிடங்களுக்கு முதற்கொண்டு குடிநீர் நீருக்காக இங்க தண்ணி கொண்டு போறாங்க. ஆனா இதை நமக்கு உபரியா போகக்கூடிய தண்ணீரை மட்டும் நிறைச்சாவே, இந்த பஞ்சப்பட்டி ஏரியும் வெள்ளியணி ஏரியும் நிறைச்சாவே கிட்டத்தட்ட 5000-6000 ஹெக்டேர் நிலங்கள் அங்க பயன்பெறும். ஆனா இதை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் விவசாயிகள் போராடியுமே யாருமே இதை எடுத்துக்கவே இல்லை. இந்த சாயப்பட்டிலிருந்து வரக்கூடிய அனைத்து கழிவு நீரும் என்ன ஆகுதுனாக்க அந்த அமராவதி வாய்க்கால கலந்து அது விவசாயத்தை பாழ்படுத்துது. விவசாயத்தை பாழ்படுத்தும் மட்டும் இல்லாம மக்களுடைய குடிநீர் ஆதாரக்கூடிய நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது. அந்த கட்டடத்துக்கு தேவையான ஜல்லி, மணல், அரளை, சிமெண்ட் இதெல்லாம் கம்பி மட்டும் தான் தயார் பண்ணல. மீது எல்லா பொருட்களும் கரூர் மாவட்டத்தில் கனிம வளங்களா கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த கனிம வளங்களை ஒரு குறிப்பிட்ட எங்க பகுதியில தயார் பண்ணி எங்களுக்கே உயர்ந்த விலைக்கு விற்கிறது எந்த நியாயம் இல்ல. அதனால இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணுங்கிறது என்னுடைய கருத்து. 2016 இருந்து 2021 வரையும் கரூர்ல இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து வச்சுக்கலாம், தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்துல பஸ் பாடி இருக்கக்கூடிய எல்லாமே கட்டுமானம் இங்கதான் கட்டினாங்க. நார்மலா பலகையா இருக்கட்டும், இரும்பா இருக்கட்டும், முன்னாடி ஃப்ரண்ட் போசனு, மேல இருக்க பைப்பு, அந்த அலங்கார லைட்டா இருக்கட்டும், உள்ள இருக்கிற லைட்டிங், கலர் லைட்டிங் அனைத்துமே கரூர்ல தான் பண்ணாங்க. பெங்களூருக்கு, கர்நாடகாவுக்கு மாத்திருக்காங்க. இதை கம்பல்சரி கரூர் மாநகருக்கு இதை உறுதியா மாத்தணும். மாத்தினா பஸ் பாடி துறை நல்லா பெருகிரும். கொசு வலைய உற்பத்தியை ஊக்குவிக்காம கரூர்ல கொசுதான் உற்பத்தி ஊக்குவிச்சிருக்காங்க. கொசுதான் அதிகமா இருக்க ஒழிய கொசு வலை உற்பத்தி குறைஞ்சு போச்சு, அதை அடிச்சுட்டாங்க. கைத்தறி நெசவாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இலவச மின்சாரம் போதுமானதாக கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு அப்ப இலவச மின்சாரத்தை அதிகப்படுத்தி கைத்தறி முடங்கி போன கைத்தறி நெசவாளர் கை தூக்கிக்கிறணும். கரூர் மாவட்டம் மாநகராட்சிக்கு தரம் உயர்த்தி இருக்கிறாங்க. அந்த தரத்துக்கு உண்டான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி, மனிதாபிமுள்ள ஆஸ்பத்திரிகள் தேவை. இதுக்கு என்ன இந்த மாநகராட்சி தரம் உயர்த்தி இருக்கிறாங்களோ அதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி இங்க எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் செய்யணும்.